ஹலோ வீவர்ஸ், வெல்கம் ஹோம் சமையல். இன்னைக்கு பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நல்லா எலும்பில்லாத சதை மட்டும் இருக்கிற சிக்கனை எடுத்து சின்ன சின்னதாக கியூப் சைஸை கட் பண்ணணும். அதை ஒரு பவுலில் போட்டு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட்டு, நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனில் 1 டீஸ்பூன் சோயா சாஸு, 1 டீஸ்பூன் கெச்சப்பு, சால்ட்டு தேவையான அளவு, மில்க்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவு, வினிகர் 1 டீஸ்பூனு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு எக்கை அதில் உடைச்சி ஊற்றுங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 6 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் நல்லா ஊறணுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மைதா 3/4 கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப்பு, சில்லி 1/2 டீஸ்பூனு, பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூனு, சில்லி ஃபேக் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு, பீஸா மிக்ஸு ஆரிகானு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மேரினேஷன் பண்ண சிக்கனை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த மிக்ஸ் பண்ண மாவோட ஃபர்ஸ்ட் ஒரு டைமு நல்லா டிப் பண்ணி அதை கோல்டு வாட்டரில் போட்டு மறுபடியும் எடுத்து செகண்ட் டைம் நல்லா டிப் பண்ணணும். அப்போதான் இந்த மாவு நல்ல சிக்கனோட ஒட்டும். ஃப்ரை பண்ணும்போது நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ கடாயை வச்சு ஆயிலை போட்டு டிப் பண்ண சிக்கனை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ சுவையான பாப்கார்ன் சிக்கன் ரெடி. ரொம்பவும் டேஸ்டியான டிஷ்ஷுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.